யூசன் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். திடீரென அதிகரித்த கோவிட் தொற்றாளர்கள். குவைத்தில் இருந்து வந்த 88 பேர் உள்ளிட்ட 96 பேர் இன்று அடையாளம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை திறப்பது குறித்து கவனம். 66 நாட்களின் பின்னர் கொழும்பு திறக்கப்பட்டது. இன்றிரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நாடளாவிய ஊரடங்கு அமுல். அழிவின் விளிம்பில் உள்ள கரும்புலி வலையில் சிக்கியது. ஊரடங்கு தளர்வு கோவிட் 2ஆம் அலையை உருவாக்கக்கூடும் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இன்று மாத்திரம் 96 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 1278 உயர்வடைந்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 96 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அடையாளம் காணப்பட்ட 88 பேர் குவைத்திலிருந்து நாடு திரும்பிய நிலையில் மின்னெரியா தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தோர் 8 பேர் கடற்படையினர் எனவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று மாத்திரம் 41 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 31 பேரில் குவைத்திலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 40 பேரும் துபாயிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒருவரும் இருப்பதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாத்திரம் 52 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் 52 பேரில் குவைத்திலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 49 பேரும் அடங்கியிருந்தனர். இந்நிலையில் மொத்தமாக நாடு திரும்பிய 157 பேரில் குவைத்திலிருந்து வந்த 90 பேருக்கும் துபாயிலிருந்து வந்த 18 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்தர் சில்வா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகளை உடனடியாக இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கட்டாரில் தங்கியிருந்த 273 இளைஞர்களை நாளை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள 273 பேரும் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் நாளை நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். இலங்கை வர தயாரான நிலையில் இருந்த 5 குழந்தைகள் உள்ளிட்ட 273 பேரே நேற்று இறுதி நேரத்தில் திடீரென இடைநிறுத்தப்பட்டவர்கள் ஆவர். அவர்களே இவ்வாறு இன்றிரவு அங்கிருந்து இலங்கை வர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கட்டார் நாட்டில் வாழும் இலங்கையர்கள் 1051 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வேலைக்காக சென்ற 1 லட்சத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் கட்டாரில் உள்ளனர். இதில் அதிகமானோர் வீட்டு பணியாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நாட்டில் கொரோனா தொற்றால் 10வது மரணம் பதிவானது. குவைத்திலிருந்து நாடு திரும்பிய கம்பஹா பயாகல பகுதியைச் சேர்ந்த 52 வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் இரத்த மாதிரியும் அவருடன் தங்கியிருந்த இருவரின் இரத்த மாதிரிகளும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் கொரோனா நோய் தொற்று தொடர்பான பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன. இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணுக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இலங்கையில் பதிவான 10வது மரணம் இதுவாகும். இதனை அடுத்து உரிய பாதுகாப்புகளுடன் சடலம் நேற்றிரவு 10 மணி அளவில் தகனம் செய்யப்பட்டது. திருகோணமலை பொது வைத்தியசாலையிலிருந்து பொது மயானத்துக்கு எடுத்து வரப்பட்ட சடலத்தை மயானத்திற்குள் கொண்டு வருவதற்கு மயான வாயில் கதவின் திறப்பு கொண்டு வருவதற்கு தாமதமானதால் சடலம் தகனம் செய்யப்படாமல் பல மணி நேரம் வாகனத்திலேயே வைக்கப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து மயானத்தில் தகனம் செய்பவருக்கு உரிய பாதுகாப்பு அங்கியின்மையால் தனக்கு பாதுகாப்பு அங்கி தரப்படும் வரை சடலத்தை எரிப்பதற்கு முன்வர முடியாது என தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கான அங்கி வழங்கப்பட்ட பின்னர் சடலம் தகனம் செய்யப்பட்டது. இதேவேளை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக இலங்கையில் 56,181 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 1347 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை வெள்ளவத்தை பகுதியில் 30 பேருக்கு PCR பரிசோதனை இன்று இடம்பெற்றது. இன்று மாலை 7 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் எண்ணிக்கை 1278 உயர்வடைந்துள்ளது. இதில் 628 பேர் கடற்படையை சேர்ந்தவர்கள் என்பதோடு இதுவரை 332 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்துள்ளனர். மொத்தமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 712 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் 556 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கட்டுநாயக்கவில் அமைந்துள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை மீண்டும் இயக்குவது தொடர்பான திட்டங்கள் அடங்கிய அறிக்கையொன்று
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நாடு வளமைக்கு திரும்பியுள்ளதன் காரணமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை திறப்பது தொடர்பில் COVID-19 ஒழிப்பு செயலணி குழு ஜனாதிபதிக்கு அந்த அறிக்கையை முன்வைத்துள்ளது. வீழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலாத்துறையை மீள கட்டமைத்தலுக்கான நடவடிக்கை மற்றும் திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக COVID-19 ஒழிப்பு செயலணி இன்று முற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் ஒன்று கூடிய போதே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் இன்றைய தினம் வரை கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான எவரும் சமூக பரப்பிலிருந்து அடையாளம் காணப்படவில்லை எனவும் அந்த செயலணி ஜனாதிபதியிடம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை விசேட பயிற்சிகளுடன் கூடிய விசேட போலீஸ் நிலையங்களை உருவாக்குமாறு ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கினார். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் 66 நாட்களாக தொடர்ந்தும் அமுலில் இருந்த ஊரடங்கு சட்டம் இன்று தளர்த்தப்பட்டது. ஏனைய 23 மாவட்டங்கள் உள்ளடங்கலாக முழு நாட்டிலும் இன்று ஊரடங்கு தளர்த்தப்பட்டது. சகல மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமுலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. நோக்கில் மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் கட்டம் கட்டமாக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் கொழும்பு, கம்பஹா மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய 23 மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் கட்டம் கட்டமாக தளர்த்தப்பட்டது. அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டிருந்த கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்ட நிலையில் 66 நாட்களுக்கு பின்னர் இன்று தளர்த்தப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய 23 மாவட்டங்களுக்கும் இடையிலான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. பொது இடங்கள், திரையரங்குகள், கல்வி நிறுவனங்கள், பாடசாலைகளை திறக்க இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. COVID-19 அச்சம் அல்லது COVID-19 தாக்கம் சமூக பரவலாக உருவெடுக்கவில்லை என்ற அரசாங்கத்தின் அறிவித்தலின்படி நாடு முழுவதும் விதிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் சகல மாவட்டங்களிலும் 66 நாட்களுக்கு பின்னர் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தலைநகரின் நிலைமைகள் குறித்து செய்திகளை சேகரிக்க எமது குழு சென்றது. கொழும்பு காலி பிரதான வீதியின் காட்சிகளே இவை. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் அதிக அளவில் இன்று சேவையில் ஈடுபட்டிருந்தன. இலங்கை போக்குவரத்து சபைக்கான கொழும்பு கோட்டை பேருந்து தரிப்பு நிலையத்தின் காட்சிகள் இவை. கோட்டை தனியார் பேருந்து தரிப்பு நிலையம் மூடப்பட்டிருந்தாலும் கொழும்பு மாவட்டத்துக்குள்ளான பேருந்துகள் இன்று சேவையில் ஈடுபட்டன. தெற்கு அதிவேக பாதையில் வரும் சகல பேருந்துகளும் கொட்டாவு பேருந்து தரிப்பு நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் மாக்கும்புரம் மற்றும் கொட்டாவு பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தின் இன்றைய காட்சிகள் இவை. அநேகமான ரயில் சேவைகள் இன்று இடம்பெற்றதோடு கோட்டை ரயில் நிலையத்துக்கு வருகின்ற பயணிகளிடையிலும் பல்வேறு முறைகளின் கீழ் பரிசோதனைகள் இடம்பெற்றன. கொழும்பு பிரதான வீதி உட்பட குறுக்கு தெருக்களில் இன்று அதிக அளவான மக்களை காண முடிந்தது. வெள்ளவத்தை மற்றும் இதர பகுதிகளில் உள்ள மக்களும் பொருள் கொள்வனவிலும் ஈடுபட்டதை காண கிடைத்தது. இங்கே கொள்வனவுக்காக வந்த மக்களும் கடைகளின் உரிமையாளர்களும் முகக்கவசம் அணிந்திருந்தமை விசேட அம்சமாகும்.
நிறுத்தப்பட்டிருந்த கட்டட நிர்மாண பணிகள் உட்பட ஏனைய திருத்தப் பணிகளும் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. கொழும்பு கோட்டையில் பணிபுரிகின்ற நாட்டாமைகளின் பாதுகாப்பு கருதி போலீசாரால் அடையாள அங்கிகள் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மேல் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து திர்னகூன் கலந்து கொண்டார். ஆனால் மறுபுறம் வெள்ளவத்தை பாமன்கடை கழிவுநீர் ஓடையை சுத்தம் செய்யும் 2 துப்புரவு தொழிலாளர்களின் நிலைமை இது. எந்த சுகாதார பாதுகாப்பு மற்றும் இதர பாதுகாப்புகளும் இல்லாமல் பொதுச் சேவையில் ஈடுபட்டவர்களின் பாதுகாப்பு குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லவா? இரண்டு மாதங்களுக்கு பின் முழு நாட்டிலும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் நாட்டின் பல நகரங்கள் இவ்வாறு காட்சியளித்தன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் நீக்கியதை அடுத்து பொதுமக்கள் அன்றாட தேவைகளில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் இன்று காலை 4 மணி முதல் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட நிலையில் மலையகத்தின் நாளாந்த செயற்பாடுகள் வழமைக்கு திரும்பியதை காண முடிந்தது. கோவிட்-19 தாக்கம் காரணமாக நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட நிலையில் வவுனியா நகர் மக்கள் தமது வழமையான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சேவைகள் நீர்கொழும்பு, அக்கரைப்பற்று வட்டங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டன. மன்னார் மாவட்டத்திலும் மக்கள் தமது நாளாந்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட பின்னர் மீண்டும் சுகாதார நடைமுறையுடன் கல்முனையிலிருந்து மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகள் ஆரம்பமாகியுள்ளன. சமூக இடைவெளியையும் சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்றாத சேவை நிறுவன உரிமையாளர்களுக்கும் சேவை வழங்குநர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சமூக இடைவெளியை பேணாதவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 65,930 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 1543 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 445 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 18,614 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 20,926 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 8,170 பேர் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இதுவரை ஊரடங்கை மீறியவர்களே கைது செய்யப்பட்டனர் எனவும் இனிமேல் சமூக இடைவெளியை பேணாதவர்களும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். යම් කිසි කෙනෙක් සමාජ දුරස්ථභාවය පවත්වාගෙන යන්නේ නැතුව කටයුතු කරනවා නම් ඒ අය අත්අඩංගුවටගෙන நாளை முதல் சமூக இடைவெளியை பேணாதவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளோம். சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு இருக்கும் அதிகாரங்களுக்கு அமைய இலங்கையை தொற்று பரவும் வலயமாக அறிவித்திருந்தார். அதன்படியே இந்த சமூக இடைவெளி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த சட்டத்துக்கு முரணாக செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக குற்றவியல் தண்டனை மற்றும் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் 6 மாதம் வரை சிறை தண்டனை வழங்க முடியும். இவ்வளவு காலமும் நாங்கள் ஊரடங்கு சட்டத்தை மீறுகின்றவர்களையும் இதர குற்றங்களை செய்தவர்களையும் தான் கைது செய்தோம். ஆனால் நாளை முதல் இந்த சமூக இடைவெளியை பேணாதவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சில விற்பனை நிலையங்களில், முக்கியமாக மதுபான விற்பனை நிலையங்களில் சமூக இடைவெளியை கணக்கிலும் எடுக்காமல் செயற்படுவதை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்தோம். இந்த சமூக இடைவெளிக்கு கட்டுப்பட்டு செயல்படாமல் இருந்தால் அவர்களை கைது செய்வதோடு சேவைகளை வழங்கும் நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் சேவை வழங்குநர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம். ේවත් ක්‍රියා කරනවා. ඊට ආධාර අනුබල දීම පහසුකම් සැපීම සම්බන්ධයෙන් ආධාර ආයතන හිමිකරුවන් සහ කළමනාකරුවන්ට ේවත් ක්‍රියා කිරීමට හෙට සිට කටයුතු කරනවා. ඒ නිසා අනිවාර්යෙන්ම සමාජ දුරස්ථභාවය නැමැති සංකල්පයට අනුගත වෙමින් කටයුතු කිරීම අත්‍යවශ්‍ය වෙනවා.
வைத்தியபீடத்தில் கல்வி கற்கும் இறுதியாண்டு மாணவர்களை எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி பல்கலைக்கழகத்திற்கு அழைப்பதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானம் எடுத்துள்ளது. பல்கலைக்கழகங்களை திறப்பது தொடர்பில் இன்று செவ்வாய்க்கிழமை கூடி ஆலோசனை செய்த பல்கலைக்கழகங்கள் ஆணைக்குழு இது தொடர்பில் தீர்மானித்துள்ளது. இதற்கு அமைவாக இறுதியாண்டில் கல்வி பயிலும் வைத்தியபீட மாணவர்களை பரீட்சையில் தோற்றுவதற்காக தயார்படுத்தும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறு அழைக்கப்படும் மாணவர்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்தி வைப்பதற்கும் அவர்களை தனித்தனியான அறைகளில் தங்க வைப்பது தொடர்பிலும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பிரதான 6 நிறுவனங்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ளது. அபிவெனுவன் அபிநிதியம், பல்நோக்கு அபிவிருத்தி செயலணி திணைக்களம், நிதி கற்கைகளுக்கான நிறுவனம், ரசாயன ஆயுதங்கள் உடன்படிக்கைகளை செயற்படுத்தும் தேசிய அதிகார சபை, தேசிய போலீஸ் பயிற்சி நிறுவனம், இலங்கை தேசிய பாதுகாப்பு கல்வியியல் நிறுவனம் ஆகியவையே பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் அரசியலமைப்பின் 43 முதலாம் உறுப்புரை மற்றும் 46 முதலாம் பிரிவின் ஆனா உபபிரிவுக்கு அமைவாக ஜனாதிபதி கூறிய அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் திருத்தம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. புதிய வர்த்தமானியின் பிரகாரம் இம்மாதம் 21ஆம் தேதியிலிருந்து இந்த 6 நிறுவனங்களும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிவெனுவன் அபிநிதியமானது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் பங்களிப்புடன் முப்படையினருக்கு 50,000 வீடுகளை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்டதாகும். நிதி கற்கைகள் நிறுவனமானது நிதி அமைச்சின் கற்கைகளுக்கானதாகும். ரசாயன ஆயுதங்கள் உடன்படிக்கைகளை செயற்படுத்தும் தேசிய அதிகார சபையானது கடந்த ஆட்சி காலத்தில் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சின் கீழ் இயங்கியது. இதேவேளை பல்நோக்கு அபிவிருத்தி செயலணி திணைக்களமானது ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் நந்தா மல்லவராட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட்டதாகும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் வறுமையற்ற இலங்கையை கட்டியெழுப்பதற்காக இந்த திணைக்களம் உருவாக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தீவிர ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு திட்டமிடல் மற்றும் கொள்கை வகுத்தலுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இலங்கை தேசிய பாதுகாப்பு கல்வியியல் நிறுவனம் இயங்குகிறது. அத்துடன் தேசிய போலீஸ் பயிற்சி நிறுவனமானது கடந்த ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு அமைச்சின் கீழ் இயங்கியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தொடர்பு எப்போதும் தொடரும் என்று இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் முகமது ஷாத் அலிக் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் இன்று யாழ்ப்பாணம் புனித பெத்ரேசியார் கல்லூரிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது பாடசாலை நிர்வாகத்தினரிடம் கலந்துரையாடியதோடு பாடசாலை மாணவர்களுக்காக விளையாட்டு உபகரணங்களையும் கையளித்திருந்தார். குறித்த உபகரணங்களை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர், இலங்கை மக்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தொடர்பு எப்போதும் தொடரும் என தெரிவித்தார். நாங்கள் இலங்கையை நேசிக்கின்றோம், இலங்கை மக்களையும் நேசிக்கின்றோம். எனக்கு தனிப்பட்ட ரீதியில் இலங்கை மக்களிடையே ஒரு விருப்பம் இருக்கிறது. இலங்கை பாகிஸ்தான் உறவினை மேம்படுத்துவதற்காக இலங்கை மக்களுக்கு எம்மாலான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம். அதன் ஒரு கட்டமாகவே இன்றைய தினம் நான் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தேன். எமது உறவு தொடரும். இலங்கை மக்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தொடர்பு எப்போதும் தொடரும் என்று பாகிஸ்தான் உயரஸ்தானிகர் தெரிவித்தார். So our best wishes to all of you and Sri Lanka should progress and Pakistan Sri Lanka friendship Zindabad. இந்த சந்திப்பு தொடர்பில் யாழ்ப்பாணம் புனித பெத்ரேசியார் கல்லூரியின் அதிபரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஜயமாக இருக்கிறது. கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கான சில புத்தகங்களும் அவர்களுக்கான ஸ்கூல் பேக்கும் வழங்கியிருந்தார். அதைவிட பாகிஸ்தானிலிருந்து நம்முடைய கிரிக்கெட் மாணவர்களுக்கான பேட்ஸ், அதே போல அவர்களுடைய ஏனைய கிட்ஸையும் இன்றைய நாளிலே எமது கல்லூரிக்கு வழங்கியிருந்தார். இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர் ஷெஹான் மதுஷங்கவுக்கு அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டை அடுத்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இந்த தீர்மானத்தை இன்று வெளியிட்டுள்ளது. ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கிரிக்கெட் வீரர் ஷெஹான் மதுசங்கவும் மற்றொரு நபரும் கடந்த சனிக்கிழமை குளியாப்பிட்டிய பன்னல பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த இருவரும் குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறையில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டார்.
இந்நிலையில் கிரிக்கெட் வீரர் ஷெஹான் மதுசங்க தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் சகலவிதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் அவரை நீக்குவதற்கு கிரிக்கெட் நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வலது கை வேகப்பந்து வீச்சாளரான ஷெஹான் மதுசங்க பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு நடந்த முக்கோண கிண்ண கிரிக்கெட் தொடரில் தனது கன்னி போட்டியில் விளையாடியிருந்தார். அவர் தனது முதல் போட்டியிலேயே அடுத்தடுத்த 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹெட்ரிக் சாதனை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 தாக்கம் காரணமாக பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளும் உற்பத்திகளும் கைத்தொழில்களும் பாதிப்படைந்துள்ளன. இந்நிலையில் சிற்பக்கலை வேலையில் ஈடுபட்டு தற்போது வாழ்வாதாரத்திற்காக போராடும் வவுனியாவை சேர்ந்த 52 வயது அந்தோணி ஏசுதாசையும் விட்டு வைக்கவில்லை. வவுனியாவின் பின்தங்கிய மீள்குடியேற்ற கிராமமே சுந்தரபுரம் கிராமமாகும். இங்குள்ள மக்களில் பலர் தினக்கூலி வேலை செய்பவர்களாகவும் இன்னும் சிலர் விவசாயம் செய்பவர்களாகவும் உள்ள நிலையில் கடந்த 38 வருடங்களாக தனது சொந்த முயற்சியால் சிற்ப தொழிலை செய்து அதன் மூலம் வருமானம் ஈட்டுபவரே அந்தோணி ஜேசுதாஸ். கருங்கல்லில் சிறிய அளவிலான உபகரணங்களின் துணையுடன் தெய்வ உருவங்கள், சிலைகள், நினைவு நடுகை கற்கள், அம்மி ஆட்டுக்கள் போன்ற பல வகை சிற்ப செதுக்கல் வேலைகளை செய்து வருகின்றவர். வவுனியா மட்டுமன்றி யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு, புத்தளம், கிளிநொச்சி என வெளிமாவட்டங்களில் இருந்து வரும் வாடிக்கையாளர்களுக்கும் தனது கைவண்ணத்தில் சிற்பங்களையும் வீட்டு பாவனை பொருட்களையும் செதுக்கி கொடுத்து வந்துள்ளார். இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 50,000 தொடக்கம் 1 லட்சம் வரை வருமானம் பெற்ற இவர் கோவிட்-19 தாக்கத்தினால் வருமானமின்றி நாளாந்த வாழ்வாதாரத்திற்காக பிள்ளைகளுடன் போராடுகின்றார். 38 வருஷமாக அந்த சிற்ப வேலை தான் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன சின்ன கோயில்களுக்கு சிலைகள் செய்து கொடுக்குறது, அம்மியாட்டுகள், இப்படி இதுதான் எங்களோட வாழ்வாதாரத்துக்காக மூலப்பொருளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு வேறு தொழிலும் தெரியாது. இந்த கொரோனா வந்ததுனால எங்களுக்கு தொழில்கள் எல்லாம் முடங்கி போச்சு. பாதைகள் முடங்கிட்டு யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு எங்கேயுமே சாமான் அனுப்ப இயலாது, கொழும்புக்கு போகலாது. இப்படி பிரச்சனைகள் இருக்குது. உள்ளூர்களுக்குள்ள அப்படி பெருசாக இந்த தொழில்கள் போகாது. இதுக்கு எங்களுக்கு நாங்கள் உதவி எதுவும் செய்து எங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கு உதவி எதுவும் செய்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இளமையில் அதிகமாக வளர்ச்சியாக்கலாம். நல்லத்தண்ணி வாழமலை பகுதியில் இன்று காலை கம்பி வழியில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட கரும்புலி கடும் போராட்டத்திற்கு மத்தியில் உயிருடன் பிடிக்கப்பட்டு ரந்தனிகள மிருக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. காட்டு பன்றிகளிடமிருந்து மரக்கறி உற்பத்தியை பாதுகாப்பதற்காக போடப்பட்டிருந்த கம்பி வலையிலேயே 7 வயதான 6 அடி நீளமுடைய ஆண் கரும்புலி இன்று அதிகாலை சிக்கியுள்ளது. இது தொடர்பில் தோட்ட மக்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தினர். அதன் பின்னர் வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகளுக்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் கரும்புலியை உயிருடன் மீட்பதற்காக மிருக வைத்திய பிரிவின் உதவியை கோரினர். இதன்படி சம்பவ இடத்திற்கு மிருக வைத்தியர்கள் விரைந்தனர். கம்பி வலையில் சிக்கியதால் காயம் ஏற்பட்டிருந்த கரும்புலியை கடும் சிரமத்திற்கு மத்தியில் மயக்க ஊசி செலுத்தி அதிகாரிகள் மீட்டெடுத்தனர். சம்பவ இடத்தில் வைத்தே அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் பாதுகாப்பான முறையில் ரந்தனிகள மிருக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது. கரும்புலி பூரணமாக குணமடைந்த பின்னர் வனத்தில் விடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்தோட்டத்தில் கரும்புலி நெடுநாளாக நடமாடி வந்துள்ளது. அத்துடன் நாய், ஆடு, கோழி என்பனவற்றினை வேட்டையாடி உட்கொண்டுள்ளதுடன் மனிதர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வந்துள்ளது. இன்னும் சில புலிகள் இங்கு இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. எனவே அவற்றிடமிருந்து தம்மையும் கால்நடைகளையும் பாதுகாப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இலங்கையில் அழிவின் விளிம்பில் உள்ள கரும்புலி இனம் கடந்த ஜூன் 20 மஸ்கெலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இனத்தை சேர்ந்த அரிய வகையான புலியொன்றே இன்று சிக்கியுள்ளது. இது பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்கினம் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்தியா உள்ளிட்ட 11 நாடுகளின் மக்களுக்கு ஜப்பானில் உள்நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது.
ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே ஊரடங்கு உத்தரவை தளர்த்தும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது, அதனால் இந்த தளர்வு அறிவிக்கப்படுகிறது என அவர் கூறினார். எனினும் ஊரடங்கு தளர்விற்கு பின்பும் மக்கள் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவரும் மற்றொரு நடவடிக்கையாக இந்தியா உட்பட கூடுதலாக 11 நாடுகளின் மக்களுக்கு ஜப்பானுக்கு நுழைய தடை விதித்துள்ளார். ஜப்பானில் 188 நாடுகளைச் சேர்ந்த மக்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான், அர்ஜென்டினா, பங்களாதேஷ், எல் சால்வடோர், கானா, கினியா, இந்தியா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய 11 நாடுகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன் தனது நாட்டு குடிமக்கள் இந்த 11 நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று ஜப்பான் அரசு அறிவுறுத்தியிருந்தது. கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த தனிமைப்படுத்தலின் போது ஏற்பட்ட குறைந்த ஊதியங்கள், வேலை இழப்பு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்கள், மாணவர்கள் மற்றும் பொது ஊழியர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான மக்கள் ஈக்வடோர் தலைநகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி லெனின் மொனரோவின் கடுமையான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஈக்வடோரின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவின் தேசிய சுவாச நோய்களுக்கான பணியாளர்கள் தங்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். APHP பல்கலைக்கழக மருத்துவமனை அறக்கட்டளையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுகாதார ஊழியர்கள் பிரான்சின் சுகாதார அமைச்சகத்திற்கு அருகே போராட்டத்தை நடத்தினர். சுகாதார அமைப்பின் எதிர்காலம் குறித்து அரசாங்கம் விவாதங்களை தொடர்கவுள்ள நிலையிலும் சீர்திருத்தங்கள் நாட்டின் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ இல்லங்களை பாதிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் தெரிவித்து சுகாதார ஊழியர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 6535 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் 146 பேர் இறந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இந்தியாவில் இதுவரை இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 1,46,371 உயர்ந்துள்ளது. இதில் 4,187 பேர் இதுவரை தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். சில ஐரோப்பிய நாடுகள் பூட்டுதல் கட்டுப்பாடுகளை எளிதாக்க தொடங்கியுள்ளன. அந்த நாடுகளில் ஸ்பெயினும் உள்ளது. அங்கு இறப்பு எண்ணிக்கை நாளாந்தம் கிட்டத்தட்ட 2000 குறைந்துள்ளது. ஸ்பெயினின் பொருளாதாரத்தில் 12% அதிகமானவை சுற்றுலா மூலம் கிடைப்பதாகும். இதனால் சர்வதேச பார்வையாளர்களுக்கு நாடு தனது எல்லைகளை மீண்டும் திறக்க திட்டமிட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் 2 மாத கொரோனா வைரஸ் பூட்டப்பட்ட காலத்தில் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான பிலிப்பைன்ஸ் மக்கள் வேலையை இழந்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் இன்னும் மில்லியன் கணக்கானவர்கள் வேலையில்லாமல் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. உலக நாடுகளில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால் கொரோனா வைரஸ் தாக்கத்தின் 2ஆம் அலை உருவாகக்கூடும் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இதன் பாரதூரம் குறித்து சிந்திக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட முடக்கத்தின் பின்னர் உலக நாடுகள் கட்டுப்பாடுகளை மெல்ல தளர்த்த ஆரம்பித்துள்ளன. இவ்வாறு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால் உடனடியாக கொரோனா வைரஸின் பரவல் அதிகரிக்கக்கூடும் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. ஒரு சில நாடுகளில் கொரோனா வைரஸின் தாக்கம் குறைவடைந்து வருகிறது. எனினும் மத்திய, தென் அமெரிக்க நாடுகள், தெற்காசியா மற்றும் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா சிகிச்சைக்கு ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரையை மருத்துவ பரிசோதனைக்கு பயன்படுத்துவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிரான சிகிச்சையில் மலேரியா தடுப்பு மருந்தான ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் நல்ல பலனை அளித்ததாக தகவல் வெளியானது. இதே கருத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே மலேரியா தடுப்பு மாத்திரை கொரோனா சிகிச்சையில் பலனளிக்கவில்லை என்று அமெரிக்க நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர். மேலும் சில ஆய்வுகளிலும் மலேரியா தடுப்பு மாத்திரை பலனளிக்கவில்லை என்று தெரிவித்தனர். இந்நிலையில் கொரோனா சிகிச்சைக்கு ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரையை மருத்துவ பரிசோதனைக்கு பயன்படுத்துவதை பாதுகாப்பு அச்சம் கருதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பின் தலைவர் கூறும்போது, The executive group has implemented a temporary pause. பல நாடுகளில் நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் மருத்துவ பாதுகாப்பு கருதி மலேரியா தடுப்பு மாத்திரை பயன்படுத்துவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சையில் உயிரிழக்கும் ஆபத்தை அதிகரிக்கும் என மருத்துவ சோதனை ஒன்றில் தெரிய வந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் தான் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரை உட்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அதன் பின்னர் 2 நாட்களுக்கு முன்பு அந்த மாத்திரை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நாட்டுக்கு மிக அருகில் உள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளமிழ் நிலை காரணமாக அடுத்து வரும் சில நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் தென்படுகின்ற தளம்பல் நிலை காரணமாக நாடு முழுவதிலும் நிலவுகின்ற மழையுடனான வானிலை இன்று முதல் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகமுக மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் மத்திய சப்ரகமுவ மேல், ஊவா, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் எதிர்வரும் சில நாட்களுக்கு மழை தொடரும் என்பதால் பிரதான கங்கைகளுக்கு அருகிலுள்ள தாழ்நில பிரதேசத்தில் வாழும் மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி மியோயா, தெத்ருஓயா, மாவோயா, அத்தனகல ஓயா ஆகியவற்றிற்கு அருகில் இருக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறு குறித்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல கலனி கங்கை, கழுகங்கை, நெல்வலா மற்றும் வெண்தர கங்கைகளுக்கு அருகில் தாழ்வான பகுதியில் வாழும் மக்களும் மழை தொடர்ச்சியாக பெய்யும் போது அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேச பகுதிகளில் கரைவலை மீன்பிடி தொழிலானது முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கரையோர மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். பெரிய நீலாவணை, மருதமுனை, கல்முனை உள்ளிட்ட பிரதேசங்களில் கடந்த சில தினங்களாக ஏற்பட்ட கடல் மட்ட வேறுபாடும் கடல் கொந்தளிப்பு நிலையுமே இதற்கான காரணம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடல் நீரானது கரைவலை தோணிகளை நிறுத்தி வைக்கும் இடங்களை காவு கொண்டுள்ளதுடன் மணல் பகுதிகளையும் அதிகமாக உள்ளே இழுப்பதாலும் தோணிகளை தள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். கடல் கொந்தளிப்பு இந்த பிரதேசங்களிலிருந்து படிப்படியாக அதிகரித்து காரைதீவு, நிந்தபூர், ஒலுவில், பொத்துவில் ஆகிய பிரதேச கரைவலையினையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாக அஞ்சப்படுகின்றது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.